வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 ஃபஸ்ட்டு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 7 சீசனில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டே வந்து நிறைய ஷாக்கிங்கும் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போன ஒரு ஷோ வந்து நான் பார்க்கல அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த ஷோவில் வந்து ஃபஸ்ட் டேவே உங்களை எலிமினேட் பண்ணதாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து அடுத்த வாரம் நாமினேஷனை கொண்டு வந்தது, இதெல்லாம் வந்து கேம் பிளானை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சரி, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஜாக்லின்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து நேற்றுலேருந்தே வந்து நான் உள்ளே போக மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தது. ஸோ அது தூங்குறது, எந்திரிக்கிறது இதெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து கொண்டு போன இடம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24 மணி நேரத்தில் யாரை வெளியே அனுப்புறது அப்படின்னு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த இடத்துல சாஞ்சனா அவங்க சொன்ன அந்த ஒரு கருத்து, அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து யாரும் போகலன்னா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த பொண்ணுடைய வயசு அப்படி, அது எதையுமே புரிஞ்சிக்க தெரியல. அந்த பிக் பாஸ் கேமுக்குள்ளே அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அவனுங்க அதை பிடிச்சிக்கிட்டே அடிப்பானுங்கன்னு தெரியாமல் சொல்லிவிட்டு, அதே விஷயத்தை வந்து ஃபேட்மேனாக இருக்கட்டும், தீபக்காக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அந்த கேம்லாம் வந்து நீ விட்டு கொடுத்து போகக்கூடாதுன்னு சொன்ன அவங்கெல்லாம் திரும்ப அவங்கள அடித்ததை அவங்களால உணர்ந்திருக்க முடியும். இதுதான் பிக் பாஸ் கேம். அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமாக சொல்லிடுச்சு. அங்கே இந்த பொண்ணுக்கு வெளியில் ஒரு ஆர்மியே கிரியேட் ஆகிருக்கு. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் அந்த பொண்ணு 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு விஜய் விஷால் இருந்தார். நான் சொல்கிறது இன்னைய நிலவரம். நாளைக்கு காலையில் அந்த நிலவரத்தை நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். காலையில் 9 மணிக்கு தினமும் வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும். அது வந்து ஓட்டிங் அனலைஸ் பற்றி தான். வழக்கமாக இந்த வாரம் செகண்ட் வீக்கில் தான் அது ஆரம்பிக்கும். இன்றைக்கி நாமினேஷனை கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக வந்து நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஓட்டிங்கில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா, அவங்க கேம் பிளான் எப்படி இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சரி, இது ஒரு பக்கம் போக, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்த பக்கம் வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு, அதாவது இந்த வீட்டுக்கான ரூல் ஆண் பெண் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ஆண்கள் 4ம் பெண்கள் 4 பாயிண்ட்டும் வந்து சொன்னாங்க, 5 பாயிண்ட்டும் சொன்னாங்க. அதாவது அவங்க இடத்துக்கு வரணுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. அது வந்து ஒரு 100 நாள் அங்கே தான் இருக்க போகிறோம். அந்த உடைய கேம் வந்து தொடர்ந்து வந்து அதை பற்றி பேசப்படும். ஏன்னா அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால டைம் வேறு ஆகிடுச்சு. அதனால் அதை நான் கடந்து வரேன். அப்புறம் தான் அந்த மெயினான ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் வந்து கொண்டு வராரு. என்ன அப்படின்னா, இந்த 24 ஹவர்ஸில் யாரை வெளியில் கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து கேட்குறாரு. அதில் வந்து யாருமே எதிர்பார்க்காதில்ல. காலையிலேருந்தே எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னு. எனக்கு நல்லா தெரிஞ்சாலும் அதில் நடந்த சில ஷாக்கிங்கான விஷயத்தை தான் நம்ம பேசி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து ஆர்னவ் வந்து அன்ஷிதாவை வந்து சொல்கிறாரு. அர்ணவ் அன்ஷிதா தான் வெளியில் நல்லா பேராச்சு, வீட்டுக்குள்ளே கப்பலாக போகிறாங்களே அப்படின்னு நினச்சாலும் அந்த பொண்ணு வந்து ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. மேபி சேஃப் கேம் விளாட்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனந்தி வந்து ஃபேட்மேனை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு விஷால் வந்து ஜாக்லினை சொல்கிறாரு. ரெண்டுமே விஜய் டிவி இருந்தாலும் அங்கேயே மோதிக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிப்சி வந்து சஞ்சனா பேரை வந்து அவன் சொல்லிட்டு போகிறான். அந்த பையனே வந்து ஒரு பாட்டு தான் பாடினான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எதுவுமே பண்ணலை. ஸோ அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து அடிச்சுட்டு போகிறான். அப்புறம் தர்ஷா வந்து சத்யாவை வந்து சொல்லிட்டு போனாங்க. ஃபேட்மேன் வந்து சஞ்சனா பக்கம் திருப்புறாரு. ஸோ இதில் தான் அவருடைய மாஸ்டர் பிளானே அடங்கியிருக்கு. ஏன்னா ஃபேட்மேனுடைய நோக்கி தான் 2 பேர் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஃபேட்மேன் வந்து கரெக்டாக வந்து அவர் தான் சொன்னார், இந்த கேமை விட்டு நீ போகக்கூடாது, விளையாட்டுத்தனமாக கூட அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சஞ்சனாவுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள கரெக்டாக மாட்டி விட்டு போனதையும் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்ன அந்த இடம்தான் மற்றவங்களுக்கு நிறைய பாயிண்ட் கிடச்சிச்சு. அவங்க பேர் வந்து அதிகமாக வந்தது. ஃபேட்மேன் வந்து அங்கே வந்து அவருடைய வேலையை காமிச்சிட்டாரு. பட் அதில் உண்மை என்னென்னா, ஆனஸ்ட்டாக அவர் வெளியில் ஒத்துக்கிட்டார். எனக்கு தெரியும், ஏன்னா அவருடைய ரிவ்யூ அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடிய, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இங்கே கேமை வந்து வேறு பக்கம் அவரால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு. கரெக்டாக வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டுடைய மனநிலை என்ன இருக்கும், ஏன்னா ஒருத்தவங்க பேரை நம்ம கரெக்டாக கோத்து விட்டோம்னா அடுத்து வரவங்க அவங்க பேரை தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது ரிவ்யூ பண்ணுற எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கேமை சூப்பராகவே பண்ணியிருந்தார். இல்லைனா ஃபேட்மேன் தான் அந்த இடத்துல வந்திருப்பார் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமேட்டுக்கு அருண் வந்து ரவீந்தர் பேரை சொன்னார். அதில் வந்து பிக் பாஸ்க்கு யாருக்குமே உடன்பாடு கிடையாது. வெளியில் ப்ரொடியூசராக இருக்கார் அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் கூப்பிட்டு வந்தார். அவர் கேமு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாரா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் சத்யா வந்து முத்துக்குமார் சொன்னார். தர்ஷிகா வந்து ஃபேட்மேனை சொல்லிட்டு போனாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து சௌந்தர்யா வந்து அர்ணாவை சொன்னார். எதுக்கு வந்து அர்ணாவை சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் சேஃப் கேம் விளாட்றீங்க அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அடித்தாங்க. அதுக்கப்புறம் தீபக் வந்து
சஞ்சனா பேரை இங்கே பாருங்களேன், ஃபேட்மேனும் தீபக்கும் தான் அந்த சஞ்சனாவுக்கு வந்து அட்வைஸ் சொன்னாங்க. அவங்களே வந்து திரும்ப அங்கே வந்து அடித்தது வந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அடுத்த அன்ஷிதா வந்து சௌந்தர்யா பேரை வந்து சொல்கிறாங்க. அதாவது நல்லா பாருங்களேன், சௌந்தர்யா அருணாவை அடித்தாங்க. எதுக்குன்னா நீ சேஃபாக விளாட்றன்னு. அந்தாண்ட வந்து அன்ஷிதா வந்து சௌந்தர்யாவை அடிக்கிறாங்க. நல்லா பார்த்துங்க. அப்புறம் முத்துக்குமார் வந்து ஜாக்லினை அடித்தார். பவித்ரா வந்து அருணாவு, சுனிதா வந்து ஜாக்லின் தான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஜாக்லின் வந்து சஞ்சனா பேரையே அடித்தாங்க. நான் இருக்கணும் அதனால் நீ போ அப்படிங்கிற மாதிரி அடித்து விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சஞ்சனா வந்து ஜாக்லினை தான் அடித்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ரஞ்சித் வந்து அவர் நல்லவராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் வீட்டுக்குள்ளே. அவரும் சஞ்சனாவை அடித்து விட்டு போயிட்டார். நிறைய வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு. கடைசியில் அந்த பொண்ணு கண்ணீரும் கபலியுமாக வெளியில் வந்தது தான். அது பண்ண ஒரே ஒரு தப்பு, தானாக போய் மாட்டிக்கிட்டது தான். நான் வந்து யாரும் இல்லைன்னா என்ன அனுப்பி விடுங்கன்னு சொன்னது தான். அடித்து விட்டாங்க. சரி, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாமினேஷன் இந்த வாரமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரம் நாமினேஷனே வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க யாரை எதிரியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதில் வந்து தர்ஷிகா வந்து ஜாக்லினும் ரஞ்சித்தையும் சொன்னாங்க. தீபக் வந்து ஜாக்லினையும் அருணாவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து அருணாவை சொன்னாங்க. முத்துக்குமார் வந்து ரஞ்சித் அருணை சொல்கிறாங்க. ஆனந்தி வந்து தீபக் அருணை சொல்கிறாங்க. சந்தியா வந்து ஃபேட்மேன் முத்துக்குமாரை சொல்கிறாங்க. ஜாக்லின் வந்து விஷால் சுனிதா. ஏன்னா அவங்க 2 பேரும் வெளியில் வச்சு அடித்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் தான் ஜாக்லினை வந்து பண்ணாங்க. ஸோ விஜய் டிவி ப்ராடக்ட்ன்றதுனால அவங்க வந்து வச்சு செய்கிறாங்க. ஸோ இப்போ விஜய் டிவி ப்ராடக்ட்குள்ளே அடிதடி வந்துடுச்சு. அடுத்து வந்து ஜிஃப்ரி வந்து சௌந்தர்யா ஃபேட்மேனை சொன்னாங்க. தர்ஷா வந்து சௌந்தர்யா அருணாவை சொல்கிறாங்க. அருண் வந்து ஃபேட்மேனையும் சௌந்தர்யாவும் சொன்னாங்க. அன்ஷிதா வந்து சௌந்தர்யா ஃபேட்மேனை சொன்னாங்க. ஃபேட்மேன் வந்து அன்ஷிதா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஜிஃப்ரியை சொன்னாங்க. அடுத்தது வந்து பவித்ரா வந்து ரஞ்சித்தையும் ஜாக்லினையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷால் வந்து ஜாக்லின் முத்துக்குமார், சுனிதா வந்து ஜாக்லின் ரஞ்சித்தை சொன்னாங்க. அருணா வந்து ஃபேட்மேன் தீபக்கை சொன்னாங்க. ரஞ்சித் வந்து ஃபேட்மேனையும் முத்துக்குமாரையும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட இந்த வாரம் நாமினேஷனில் வந்து ஜாக்லின், ஃபேட்மேன், அருண், முத்துக்குமார், சௌந்தர்யா, ரஞ்சித். இதில் போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் இருக்கிற 3 பேருமே டேஞ்சர் ஜோன் தான். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார், சௌந்தர்யா இவங்க தான். ரஞ்சித் எப்படின்னு தெரியல. இவங்க 3 பேருக்கு தான் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நாமினேஷன் வந்து நம்ம காலையில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யார் போவா அப்படிங்கிறத வந்து காலைல 9 மணிக்கு கொடுப்போம். அந்த வீடியோவில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து பேசலாம். ஏன்னா டைம் கிடையாது. மணியை வந்து இப்போ 11 ஆக போது. இதை ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறதுக்குள்ளே டைம் ஆகிடும். அதனால் இப்போ இந்த வீடியோ நிறைவு செய்கிறோம். நம்ம அடுத்து காலையில் 9 மணிக்கு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.